அடிமை மருமகள் 30வது எபிசோட்ஸில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது, என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட் அண்ட் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் புதுசாக வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிமை மருமகள் 30வது எபிசோடில் நம்ம எதிர்பாராத ஒரு திருப்பு முனையாக 30வது எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப த்ரில்லராக இருக்க போகுது. லாஸ்ட் எபிசோடில் 29வது எபிசோடை நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஆனந்தி வந்து சொல்லியிருந்தாங்க, நம்ம ஆனந்தி நான் மாறினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனி வீட்டில் இருக்கும் ஒவ்வொருத்தரையும் நான் மாற்ற போகிறேன், அவங்கள எப்படி என் வழிக்கு கொண்டு வர போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆனந்தி அருண் தன் வழிக்கு கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் மாறினது வந்து என்னுடைய புருஷன் அதாவது அருணுக்கு வந்து தெரியக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் நான் வந்து முழுமையாக மாறினதுக்கு அப்புறம் அவனை மாற்றினதுக்கு அப்புறமா தான் அவனுக்கு தெரிய வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து லாஸ்ட் எபிசோடில் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து என்னுடைய வீட்டில் இருக்க நாத்தனாலையும் மாமியாரை நான் கண்டிப்பாக மாற்றுவேன். இனி வரப்போகிற 30வது எபிசோடில் ரொம்ப தரமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா நம்ம ஆனந்தி. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பேசிட்டு சொல்லிட்டு இருக்காங்க நம்முடைய பிரியாவும் மங்கம்மாவும். ஓஹோ! என்னுடைய நான் எப்படி பண்ணுறேன்னா அதே வழியில் ஆனந்தி வந்து பண்ணிட்டு இருக்கா. இனி அவளுடைய வழியிலேயே போயிட்டு அவளை எப்படி கவுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரியா வந்து சொல்லியிருந்தாங்க. என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை வச்சு எனக்கு ஆப்பு வைக்கிறியா? அப்ப நீ என்கிட்டருந்து கத்துக்கிட்டியே இனி இவ்வளவு பண்றன்னா, அப்ப நான் எவ்வளவு பண்ணுவேன்? அப்படிங்கிற மாரி இந்த சவால் வந்து விட்டுட்டு இருந்தாங்க நம்ம பிரியா. இப்ப நம்ம பிரியாவும், மங்கம்மாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க. "என்னம்மா இவ ஆனந்தி வந்து இவ்வளவு மாறிட்டா. இவ இவ்வளவு நாளா நம்ம அடிமையா இருந்த நம்ம ஆனந்தி, இப்ப அதிகாரமா பண்ண ஆரம்பிச்சுட்டா, நம்மள எதிர்த்து வந்து பேசுறா. அது மட்டுமல்லாம சமையல் அறையில வந்து நமக்கு சமைச்சு கொண்டு வருவா. அதில ஏதாவது நம்ம பிரச்சனை பண்ணலாம். உப்பு இல்ல, காரம் இல்லன்னு சொல்லி அவள வந்து ஒரு மைண்ட வந்து ரிலாக்ஸா இல்லாம ஒரு டென்ஷன ஏத்தி விடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணாங்க நம்ம மங்கம்மாவும், பிரியாவும். ஆனா இங்க நடந்ததே வேற கூத்து. நம்ம ஆனந்தி இத விட ஸ்மார்ட்டா இவங்க இப்படியெல்லாம் பிளான் பண்ணுவாங்கன்னு அப்படின்னு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கு. அதுக்கு ஆனந்தி என்ன பண்றாங்கன்னாக்கா, நம்மளுடைய அதாவது நம்ம மங்கம்மாவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் அதாவது சூப்பரான ஒரு சமையல உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் அத்தன்னு வச்சு, அங்க காய்கறிய வச்சு சாப்பிட சொல்றாங்க நம்ம ஆனந்தி. பார்க்கும்போது ரொம்ப காமெடியாவும், ரொம்ப த்ரில்லாவும், ரொம்ப அம் தைரியமா வந்து சொல்லியிருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப சூப்பரான ஒரு எபிசோடா இருந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம பிரியாவுக்கு இன்னும் அத விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம கொண்டு வந்திருந்தாங்க. பழைய சாதத்த வந்து "இத சாப்பிடு. இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவும் கிடைக்குது." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய 2 பேரு முகத்தோடைய ஆடலையே அப்படி ஒரு பேய் அரைஞ்சா மாரி இருந்தது மங்கம்மா பிரியாவும். பார்க்கும்போது ரொம்ப ஒரு சிரிப்பா, ஒரு ஃபன்னா இருந்தது பார்க்கும்பொழுது. பார்க்கவே ஒரு காமெடியா இருந்தது. ஆனா, இவங்க இப்படியெல்லாம் பண்ணுவா ஆனந்தின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நம்ம பிரியாவும், மங்கம்மாவும். அதுக்கு தான் ரிப்பீட்டடா நம்ம ஆனந்த் வந்து சொல்லியிருந்தாங்க. பிரியா வந்து ரொம்ப கோவமா, "என்ன அண்ணி இந்த மாரியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி. இதெல்லாம் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாரியும், அதாவது போட்டு வாங்கியிருந்தாங்க. பிரியா வந்து ஒரு தத்தி, அதாவது சாணி மாடு, ஒரே தாவுல உக்காந்துட்டு எந்த ஒரு வேலையும் செய்யறதில்ல. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லாம சொல்லியிருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது. மாமியாவும் அதே போல தான் வந்து நம்ம ஆனந்தி வந்து சொல்லியிருந்தாங்க. எந்த வேலையும் செய்யறதில்ல. சாணி மாடு ஆட்டம் உக்காந்துக்கிட்டு ரொம்ப சோறு அதிகமா சாப்பிடுறாங்க. இவ்வளவு சாப்பிடுறாங்க, அவ்வளவு சாப்பிடுறாங்கன்னு சொல்லாமலே அப்படியே வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு காமெடி பீஸா ஒரு உதாரணத்த காட்டி வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு மூஞ்சில வந்து ஒரு பேய் வேற அடிச்சா மாரி தான் வந்து ரொம்ப அசிங்கமா இருந்தது. இது சொல்லாமலே வந்து அதாவது நம்மளுடைய மங்கம்மா பிரிய பார்த்து, "நீ ஒரு சோத்து முட்டை. நீ வந்து தின்றதுக்கு லாக்கி" அப்படிங்கிற மாரி வந்து ஆனந்தி சொல்லாமலே வந்து நம்ம பிரிய வந்து சொல்லியிருந்தாங்க. பார்க்கும்போது "இனிமேல கோவப்படாதம்மா" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப சூப்பராவே இருந்தது. ஆ ஆனந்தி வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, நம்ம பிரியாவும், மங்கம்மாவும் இதுக்கு மேல விட்டு வச்சா ஆகாது. நம்ம ஆனந்தி வந்து நம்ம தலைமையில ஏறி உட்காந்துக்குவா. இவன் நம்மள வச்சு தானே காய் நகர்த்துறா. இனி
நம்ம அருணை வச்சு தானே நம்மக்கிட்ட வந்து இப்போ ஆட்டம் காட்டிட்டு இருக்கா. அருணை வச்சு இப்போ நான் அவளை கவுக்க போகிறேன்ற மாதிரி வந்து நம்ம பிரிய வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன தான் கவுத்தாலுமே என்ன தான் செஞ்சாலுமே நம்ம பிரியா என்ன பண்ண போகிறாங்கன்னா இது எல்லாத்தையுமே முறியடிக்கிறாங்க நம்ம ஆனந்தி. அவள் எவ்வளவுதான் சரி பண்ணாலும் அவள் பண்ணுற சரி எல்லாமே நம்ம ஆனந்திக்கு தெரியும் இல்லையா. நான் இவ்வளவு நாளாக அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு அவள் என்னென்ன சரி பண்ணுவா என்னென்ன பண்ணுறா அப்படின்றது மங்கம்மா பிரியோடைய சதிகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ஆனந்தி. இதுக்கப்புறம் அவங்க பண்ணுற சதியெல்லாம் தவிடுபடி ஆக்குறாங்க. என்ன ஒரு சதி வேலை பண்ணாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம ஆனந்தி வந்து பண்ணுறாங்க. ஒரு வழியை மெதுவாக நம்ம அருண் தன் வழிக்கு கொண்டு வர்றாங்க நம்ம ஆனந்தி. எப்பட்றா ஒரு வழியாக வந்து கொண்டு வராங்க நம்ம ஆனந்தி அருணை. அவங்க அம்மா பேச்சையும் அதே மாதிரி தங்கச்சி பேச்சையும் வந்து கேட்டுட்டு இருக்காரு இவ்வளவு நாளாக. எப்படி வந்து நம்ம பேச்சை கேட்க போகிறா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் நல்லா வரலாம். ஆனால் இங்கே தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. நம்மளுடைய எபிசோடு 30ல் முதல் முறையாக வந்து ஆனந்தி வந்து இந்த மாதிரி காய்கறி வச்சு தான் பழைய சாதத்தை வச்சாங்க இல்லையா. அந்த பழைய சாதத்தமும் காய்கறி தான் எங்களுக்கு சாப்பாடாக வச்சாங்க. இதை எப்படி அருண் நம்ம சாப்பிட்றது. இந்த மாதிரி வந்து அண்ணி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உங்கள் வீட்டுக்கார் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க. மங்கம்மா என்னம்மா சொல்கிறீங்க, உண்மையாக இந்த மாதிரி வந்து ஆனந்தி பண்ணியிருந்தாளா? அப்படி உண்மையை பண்ணியிருந்தா அவளை வந்து நான் சும்மா விட மாட்டேன். உங்களுக்கே தெரியும் அவளை என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறது. நான் போய் சமையல் அறையில் பார்க்குறேன். அவள் சமைச்சு இருக்காளா இல்லையா, நீங்கள் சொல்கிறது உண்மையா இல்லையா அப்படின்னு வந்து சோதிக்கிறாரு நம்ம அருண். அங்கே போயிட்டு பார்த்தா எல்லா பலகாரமும் எல்லா சாப்பாடும் செஞ்சு வச்சிருக்கா. அவள் அப்படியே வந்து சமையல் அறையில் ரொம்ப முடியாமல் ரொம்ப எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்படியே வேர்வை வேர்த்துன மாதிரி வந்து ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி அவளை நம்புற மாதிரி வந்து ஆனந்தி அருணை நம்புற மாதிரி வந்து பண்ணுறாங்க. இது எல்லாமே முன்கூட்டியே காலையில செஞ்சு வச்சு இருந்தாங்க. இவங்களை வெறுப்பேற்றுறதுக்கும் அதே மாதிரி நம்ம அதாவது நம்மளுடைய மங்கம்மாவும் பிரியவும் அவங்க நம்ம தன் வழிக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. ஏன்னா இதை வந்து அப்படியே அருண்கிட்ட வந்து போட்டு கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அருண் எப்படி சமையலறை வந்து பார்ப்பாங்க சமைச்சு இருக்கிறது எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பாசம் வரப்போகுது. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற உண்மை எல்லாமே பொய்யா ஆக போகுது அப்படின்னு நினச்சி அதே மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம அருணும் என்ன பண்ணுறாங்கன்னா சமையல் அறையில் வந்து பார்க்கும்பொழுது எல்லா சாப்பாடும் எல்லா ஐட்டங்களும் இருக்கிறது. ஆனால் இவங்க அதாவது ஆனந்தி இப்போ என்ன சொல்கிறேன்னா நான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சேன். ஆனால் அவங்க வந்து சாப்பிடவே கிடையாது. எனக்கு காய்கறி அதை எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பழைய சாதம் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மங்கம்மா பிரியாவும். அதனால் அது எடுத்துகிட்டு வந்து வச்சேன். அதுக்கு வந்து இவங்க வந்து பொய் சொல்கிறாங்க. நான் எல்லா சாப்பாடையும் கொண்டு தான் வந்து வச்சேன். ஆனால் அவங்க எதுவுமே சாப்பிடலை. உங்ககிட்ட வந்து பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மங்கம்மா பிரியவும் இல்லை உங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முதல் முறையாக நம்ம அருண் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏன் அந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்கேன். அருண் அதாவது ஆனந்தி கேட்குறாங்க ஏன் நீ பொய் சொல்லிட்டு இருக்கியா. நாங்கள் எதுக்குங்க போய் சொல்கிறேன் சாப்பாடை செஞ்சு வச்சுருக்கிறத சாப்பிட மாட்டேன்றாங்க சொன்னேன். அதுக்கு நான் இப்படி வந்து போய் சொல்லுவாங்களா அவங்க காய்கறி எடுத்துகிட்டு வச்சேன் பழைய சாப்பாடை எடுத்து வச்சேன்னு இப்படி வந்து சொல்லுவாங்களா அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆனந்தி வந்து போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே ஒரு சூப்பரான த்ரில்லரான ஒரு 30வது எபிசோடை நம்ம பார்க்க போகிறோம். 31வது எபிசோட்ஸ் எல்லாம் தரமான எபிசோடை பார்க்க போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இனி நம்ம ஆனந்தி தன் வழிக்கு கொண்டு வராங்க. எதிர்த்து பேசுறது மட்டும் இல்லாமல் நம்ம அருண் தன் தங்கையும் அதே மாதிரி அம்மாவும் இப்போ நம்ம ஆனந்தி கொஞ்சமாக வந்து நம்ப ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமா வரப்போகிற எபிசோட்ஸில் எல்லாமே என்ன தான் மங்கம்மா பெரியவ ட்ராமா பண்ணாலுமே அதுக்கு கரெக்டாக வந்து பதிலடி கொடுத்து நம்ம ஆனந்தி எல்லாமே முறியடிக்கிறாங்க. அவங்களுடைய சதி திட்டத்தெல்லாம் தவிடுபடி ஆக்குறாங்க. இப்போ நம்ம அருண் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஆனந்தி வந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் வரப்போகிற எபிசோட்ஸில் எல்லாமே ஒரு சூப்பரான தரமான எபிசோடை இனி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. அடிமை மருமகளுடைய 30வது எபிசோடோட அப்டேட்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்க நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். நெக்ஸ்ட்டு 30வது எபிசோடு Thursday 4 o'clock ரிலீஸ் ஆக போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பபாய். டேக் கேர்.